ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டை ஸ்டைலில் வடகறி எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, ஊற வச்ச கடலப்பருப்பு போட்டு உப்பு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை கல்லை வச்சு அடை மாதிரி இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உதிர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொரன்னு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. புதினா ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிற பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு தக்காளி 2 போட்டு அதையும் வதங்கிற பிறகு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த கடல மாவும் அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான சைதாப்பேட்டை வடகறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.